இயேசு திரள் கூட்டத்துக்கும் போயிட்டார். சிலர் ஒன்று ஒன்று 2 பேருக்கும் போயிட்டார். தனிப்பட்ட முறையில் தனிமையான எங்களுக்கும் போயிட்டார். இப்படி சீசனை கூடவே வைத்திருந்தார். காரணம் என்ன என்றால் அவருக்கு பயிற்சி கொடுத்தார். பயிற்சி இருக்கும்போது அவர் என்ன பேசுகிறார் என்பதை அவர்கள் கவனிக்க வேண்டும். அவர் என்ன செய்கிறார் என்பதை அவர் செய்ய வேண்டும். அவர் கோயில்களுக்கு நிறுவனம் போக வேண்டும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும். பயிற்சிக்கு அவர்கள் சீசனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியாத அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அவர் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். எல்லாமே செய்தார்கள். ஆனால் இந்த இடத்துல வரும்போது இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் இயேசு கிறிஸ்து செய்த அர்த்தத்தை செய்ய முடியும் சொல்லி அந்த பிள்ளையின் தரப்பை எதிர்பார்த்தவனாங்க. அந்த பூமியான பிசாசு பிடித்த மகனை கொண்டு வந்து அவன் ஒரே மகனாக இருக்கிறபடினால அவனை குறித்து ரொம்ப அக்கறையாக அவன் எங்கே அந்த ஆவி பிடித்தால் சோர்ந்து போகிறது, அந்த ஆவியிலிருந்து விடுதலை கிடைத்தால் நன்றாக இருக்கிறேன் சொல்லி அழைத்து வருகிற காட்டு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பிசாசு பிடித்த பையனை சோர்வதற்கு முடியாத சீசர் பிடிக்க இருக்கும்போது அவர்களும் பிரயாசப்படுகிறார்கள். பிரயாசப்பட்டாலும் கூட அந்த பிசாசை அவர்களால் பொருட்ட முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு சீசர்களை கடிந்து கொள்கிற காட்டப்படுகிறோம். தனிமையாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவத்தில் வந்து இதை எங்களால் ஏன் பொருத்த முடியாமல் தெரிவித்தது என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். கேட்கும்போது உங்கள் அவிசுவாசத்தினால் தான் என்று சொல்லி வார்த்தை சொல்லிவிட்டு இந்த ஜாதி பிசாசு ஜபிக்கனாலும் உபாசத்தினாலும் வேண்டி மற்றவர்கள் புறப்பட்டு போவார்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அவன் ஜெபமும் அவசியமாக இருக்கிறது, உபாசமும் அவசியமாக இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த சீசனை பற்றி யோவானுடைய சீசர்கள் மற்ற பரிசுகளால் வந்து நாங்கள் அனைவரும் உபவாசிக்கிறோமோ இந்த சீசர்கள் உபாசியாமல் இருக்கிறது காரியம் என்ன என்று சொல்லி கேட்கும்போது மணவாளன் தன்னோடு இருக்கும்போது மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களாம். அவர்களுக்கு எடுபடும் நாட்கள் வரும். அப்படி கெட்ட நாட்களில் அவர்கள் உபவாசிப்பார்கள் என்று சொல்லி காட்சி செய்கிறோம். அது பிசாசை தோற்றுவதற்கு உபவாசம் மிகவும் அவசியமான ஒரு காரியமாகிறது. அந்த உபவாசம் இல்லாத சூழ்நிலையினால அவர்கள் அந்த பிசாசை தோற்க முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் பிசாசை தோற்றி அந்த பையனை தாத்தனை இருக்கிற ஒப்புக்கொடுக்கிற காற்றை பார்க்கிறோம். இன்னும் எனக்கு போகாது வெளியேறன்னு சொல்லி கடிஞ்ச அந்த பிசாசை வெளிப்படுத்தி விட்டு இன்னும் எனக்கு போகாதுன்னு சொல்லி அவனை சொத்தப்படுத்தி கொடுக்கிறவர் காக்கப்படுகிறார். ஆனால் இவர்களால் சீக்கிரம் கூடாத காரியத்தை இயேசுக்கு கூடும்படியான ஒரு காட்சியை செய்த காட்டுப்பார்கள். உள்ள மனுஷர்கள் தான். ஆனால் இயேசுக்கு மனுஷகுமாரனாக உங்களுக்கு தன்னை காண்பித்தார். பரத்திலிருந்து நேராக வர வேண்டும் வந்துடலாம். ஆனால் கல்வியின் வயிற்றில் ஒரு கருவாக வைத்து அவர் மனிதனாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அவருக்கு எல்லா சூழ்நிலைகள் இருந்தது, பசி இருந்தது, தாக இருந்தது, எல்லாமே கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் கூட வந்தது. எல்லா உணர்ச்சிகளும் இருந்தாலும் கூட அவர் பரிசுத்தராக இந்த உலகத்தில் நல்ல ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் மற்றவர்கள் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக பாவிகளை நேசித்து அந்த பாவத்திலிருந்து விடுவித்து அவர்களை பரிசுத்தராக மாற்றுகிறவர்களாகவும் அவர்கள் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட்ட ஒரு காலத்தை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்தை தான் இன்றைக்கும் செய்து கொண்டு வருகிறார். அவர்களுடைய பிள்ளைகள் அந்த காரியங்களை செய்து வருகிற காலத்தை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை மனுஷனால் கூடாதவர்கள் ஒரு நாள் கூடும் என்று பார்க்கிறோம். முதல் அர்த்தத்தை காணாமலே செய்யும் கூட தண்ணீரை திராட்சரமாக மாற்ற வேண்டும் என்றால் மனுஷரால் இது கூடாதவைகள் தான். ஆனால் அவர் அந்த அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் புரிந்து பெற்று
இதாக என்ன சொல்லுகிறாரோ, என்ன காண்பிக்கிறாரோ அதை தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றார். அவர் தன்னுடைய இஷ்டப்படி எதுவும் செய்யவில்லை. இதாவது அவருடைய வாழ்க்கையும் அதிகமாக இருந்தது. அவர் தன்னை வெளிப்படுத்தும்படியாக வானாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினாலே மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் ஏராளமாக நடைபெற்ற ஒரு காலப்பட்டது. இதற்கு காரணம் என்னவென்றால், அந்த குறைகளை நிறைவாக்குவதற்கு மாத்திரமல்ல, அந்த சீசனில் அவருக்கு விசுவாசம் வைக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த அர்த்தத்தை காட்டப்படுகிறோம். குறிப்பிட்ட அற்புதங்கள் நடந்து கொண்டு என்னாலே தான் விசேஷமானவர் என்று சொல்லி ஒவ்வொருவரும் கண்டு கொண்டு அதுக்கு அவரை புகழ்ந்து பேசுகிறதாச்சும் பாராட்டுகிறதாச்சும் அவர்களுக்கு குறிப்பிட்ட காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். குறிப்பிட்ட சூழ்நிலையில் அவர் மனுஷராக கூடாக இருக்கிறேன், நான் கூடும்படியான பேசப்படுகிறோம். இந்த நாட்களிலும் கூட இது மனுஷரால் கூடாத ஒரு காரியமாக இருந்தாலும் கூட அவரை விசுவாசிக்கிறவர்களின் மூலமாக அந்த காரியத்தை செய்யறதாக்கப்படுகிறோம். விசுவாசத்தின் மூலமாகவும் தேவன் கிரியை காட்டப்படுகிறோம் என்றால், என்னை விசுவாசிக்கிறோம் நான் செய்யறதாக்கை காண்கிறேன் இதோட பெரியாசை சொல்லி சொன்னாலும் கூட இயல்பாக ஒரு விசுவாசம் இருந்தாலும் கூட அந்த குழுவின் தாக்கம் விசுவாசிகளுக்கு எல்லாம் குழுவின் சொல்லும்போது அந்த நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி கண்ணுவது இந்த அவிசுவாசம் நீங்கும்படியாக காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் வேண்டுகளை காட்டப்படுகிறோம். இந்த அவிசுவாசம் நீங்கும்படியாக எனக்கு உதவியும் என்று சொல்லி காட்டப்படுகிறோம். அந்த அவிசுவாசம் ஒரு மனுஷனை பின்னுக்கு தள்ளிவிடுகிறது, அற்பத்தை தடுத்து செய்துவிடுகிறது. அது மட்டுமல்ல, அவிசுவாசம், சந்தேகம், நெகட்டிவ் வாழ்க்கை இந்த காரியங்கள் தான் ஒரு விசுவாசம் இந்த வாழ்க்கையை இருக்கவே கூடாது. எப்பொழுதும் பேசி எப்படி பேசினாரோ அதே போல பேச வேண்டும். அவர் எப்படி செயல்பட்டாரோ அதுபடி செயல்பட வேண்டும். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவிசுவாசம், சந்தேகம் எல்லாம் அர்த்தத்தை செய்து தடை செய்து விடுகிறதுனாலே அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது. ஆனால் அந்த வார்த்தைகளை பேசும்போது அது அப்படியே பறித்து விடுகிற காட்டப்படுகிற காரணம் என்னவென்றால், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதை புதிய கண்ணியை பிடிப்பார்கள் சொல்வது எந்த வார்த்தைகளை பேசுவதோ அதை அப்படியே பறித்து விடுகிறபடினாலே நாவின் வார்த்தைகளுக்கு பயப்பட வேண்டியது அவசியமான ஒரு காரியமாகிறது. அந்த வாக்கு நிறுவனத்தில் கூட பார்க்கும்போது நாவை நெருப்பை போன்றது என்று சொல்லி ஒரு பெரிய காற்றை கொடுத்து விடுகிறது கூட அந்த நாவினுடைய வார்த்தையின் மூலமாக அநேக காரியங்கள் கெட்டு விடுகிறது காட்டப்படுகிறது. அது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக மனுஷனால் கூட தேவனால் கூடும் என்றால் அவர் நன்மை செய்கிற ஒரு காரியத்தை நோக்கமாக கொண்டு அந்த தன்மைக்குதான் கூட அதை செய்யாத சூழ்நிலையில சீசர்களை கடிந்து கொள்கிற காரியத்தை காண்கிறோம். கடிந்து கொள்கிறது மட்டுமல்ல, அந்த காரியங்களும் நடைபெறவில்லை என்பதை கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் வாசனையாலுமே என்று மற்ற வீட்டினாலும் புறப்பட்டு போகாது என்று சொல்லி காட்டுப்பார்க்கிறோம். அது அவரை தனிமை என்பதை அந்த சீசலை விட்டு தனிமையாக ஜெபம் பண்ணுகிற காட்டப்படுகிறோம். அதோட முக்கியமான இடங்களுக்கு 3 பேரை மாத்திரம் அழைத்து சொல்லிய காட்டப்படுகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்ததுனால அவர் உபவாசத்தில் இருந்ததை பற்றி அதிகமாக இந்த நேரத்தில் எழுதவில்லை. ஆனால் கூட அவர் உபவாசத்தை பற்றி சொல்லி அவர் காட்டப்படுகிறோம். இந்த ஜாதி சாத்தி ஜபத்தினாலும் வாசனையாலும் வேண்டி மற்ற வீட்டினாலும் புறப்பட்டு போகாது என்று சொல்லினாலே ஜபமும் தேவை, அதே சமயத்தில் வாசமும் தேவை. வாசி ஜபிக்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாகிட்டது. அதை வாசி ஜபிக்கும் போது அந்த காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய பலனை கொடுக்க அப்படின்னால்தான் என்னை விசுவாசிக்கிறோம் நான் சிறகாத்தை காண்கிறான் சொல்லிட ஒரு காரியத்தை பார்க்கிறோம்.
இயல்பாக ஒரு விசுவாசம் மனிதர்களே இருந்தாலும் கூட அந்த விசுவாசம் பிரயோஜனப்படாது. காரணம் என்னவென்றால் அவர் விசுவாசத்தை துவக்குவதும் முடிக்கிறதுமாய்த்த தேவனாயிட்டார். அவர் சொன்ன விசுவாசம் அந்த கடுகளவு விசுவாசம் என்றால் மலையை தோற்றக்கூடியதாகவும் காட்டத்தின் மரங்களை பிடுங்கக்கூடியதாகவும் அந்த விசுவாசம் அமைகிறது காட்டப்படுகிறோம். அப்படியானால் விசுவாசத்தை என்ன தோற்கும் ஆண்டவரே, விசுவாசத்தை என்னங்களை நலரட்சியும் விசுவாசத்தை பூர்ணப்படுத்தும் சொல்லி சமாதத்திலே கேட்கும்போது அந்த விசுவாசம்தான் உலகத்தை கேட்கும். விசுவாசத்தினால் வர யாவும் பாவம் என்று சொல்லி காட்டுவோம். அப்போ பாவத்துக்கு சம்பளம் உண்டு. அதே சமயத்துல விசுவாசிக்கும் போது விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி கேள்விப்பட்ட வார்த்தையை பார்க்கிறோம். அப்போ நம்ம இந்த உலகத்தை பார்த்து இந்த உலகத்தில் உள்ள சம்பவங்களை பார்த்து மதறிவிடக்கூடாது, நாம் பயப்படக்கூடாது. நாம் மற்ற காரியத்தை பற்றி பாயிண்டாக பின்மாற்றமாக போய்விடக்கூடிய காரியத்துக்கு எந்த காரியத்தையும் பேசிவிடக்கூடாது. ஆகிவிட்டால் நாம் வார்த்தைகளை மிகவும் கவனமாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அங்கே இயேசுக்கு சீசனுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காட்டப்படுகிறோம். அப்போ கற்றுக் கொடுத்த காரியத்தை அவர்கள் பின்னால் பார்க்கும்போது அவர்கள் அதுக்காக கடைசி பிரிவு இந்த ஒரு காட்டப்படுகிறோம். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு தம்மை காண்பிக்கும் போது அவர்கள் பயப்பட்ட ஒரு காட்டப்படுகிறோம். அது மட்டுமல்ல, ஒரு ஆவியை காண்கிறபடி அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் என்னை தடவை பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், ஒரு ஆவிக்கு மாம்சமும் எலும்பும் இருக்காது என்று சொல்லி அந்த மகிமையின் சரீரத்தை அவர்களுக்கு காண்பித்தவர் காட்டப்படுகிறோம். ஆக ஆவியினாலே சரீரத்தின் கீழே அழித்து மாம்சத்தின் கீழே அழித்து நாம் வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் போது, அந்த விசுவாசம் உருவாகும் போது அந்த அவர் விசுவாசம் சொன்ன விசுவாசத்தின்படி அந்த கடித விசுவாசம் இருக்குமானால் விசுவாசிகளை பார்க்க முடியும், யாரையை சுத்தப்படுத்த முடியும். அவர் செய்த கிரியை நம்மளாலும் செய்ய முடியும். இந்தோனேசியாவில நூற்றாரி என்ற ஒரு மனுஷன் தன்னுடைய ராபோஜன பந்திக்காக ஆயத்தப்படுத்தும் போது அன்றைக்கு திராட்சரசம் இல்லாமல் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு கப்பில் தண்ணீரை எடுத்து வச்சு இந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றும்படியாக நாம் எல்லாரும் கத்தரை சோதரித்தோம் என்று சொல்லி சோதரித்து கடைசி அதை ஏற்று பார்க்கும்போது அதை திராட்சரசமாக மாறினோம். அந்த விசுவாசத்தின் மூலமாக செயல்படும் போது அவர் செய்த கிரியை இன்றைக்கும் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாம் செயல்படுவதாக மாற்றமில்லை, நம் மூலமாக அவர் என்ன செய்தி சித்தமைக்கிறார் என்பதை நாம் அறிந்து செயல்படும் போது நம்மை கொண்டு அபரிதமான பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆகவே அவர் சமயத்தில் காத்திருக்க வேண்டியது அவசியமான காரியமாயிருக்கிறது. அவர் சமயத்தில் ஜெயிக்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அதே சமயத்தில் இந்த உலகம் பொல்லாங்கன் கிடைக்கிறபடினாலே அந்த பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும் என்றால், அவனை கட்ட வேண்டும் என்றால், அவனுடைய அதிகாரத்தை எல்லாம் பிரிங்க வேண்டும் என்றால், அவனுக்கு இங்கு எல்லாவற்றையும் சுதந்திரிப்பதற்கு தேவன் எனக்கு அதிகாரம் ஏற்பட்டார் என்றால், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரோ அவருடைய பிள்ளைகளாக முடியாத அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் சாதாரணமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு சீசன் கூட என்பவர்கள் தான் அந்த அற்புதத்தை பார்த்தார்கள், நேரே கண்டார்கள், எல்லாம் செய்தார்கள். அதனால் நாம் காணாத சூழ்நிலையிலே அவரை விசுவாசிக்கிறோம். அவர் கடல் மேல் நடந்தார் என்றால் நாம் கடல் மேல் நடந்தது பார்க்கவில்லை, வாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கும் போது நம்மிடமாக காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் எழுதப்பட்ட வார்த்தைப்படி இந்த கடைசி காலத்தில் வாழக்கூடிய நாம் மிகவும் விசேஷங்களாக காணப்படுகிற சட்டப்படுகிறோம். நாம் சாதாரணமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் அவன் மண் மூலமாக என்ன செய்ய சித்தமிக்கிறாரோ அந்த காரியத்தை நம்ம கொண்டு செய்ய அவர் நல்லவராயிருக்கிறார். அன்றைக்கு அவர் விசுவாசிகளை குறைக்கிறார் என்றால் இன்றைக்கும் அந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் அன்றைக்கு
கிறிஸ்தவர்கள் கஷ்டப்படுத்தினார் என்றால் இன்றைக்கு அவருடைய அற்புதம் நடைபெறுகிறது. அது குதிரையின் கண்களை திறந்தார் என்றால் இன்றைக்கும் நிறைய அற்புதம் நடைபெறுகிறது. மருத்துவர்கள் உயிரோடு எழுப்பினார் என்றால் அவர் செய்த அற்புதம் இன்றைக்கும் நடைபெறுகிறது காட்டுகிறோம். ஆனால் அன்றைக்கு அவர் போன இடங்களில் தான் அற்புதம் நடந்தது. இன்றைக்கு அப்படி அல்ல. உலகம் முழுவதும் எல்லா தேசங்களிலும் எல்லா இடத்திலும் தேவப்பிள்ளைகள் இருக்கிறபடினாலே அந்த சீசர்கள் தொகை அதிகமாக பெருகிறபடினாலே இன்றைக்கு எல்லா இடத்திலும் அற்புதங்கள் அறிவித்து பார்க்கிறோம். அது பொய்யான அற்புதங்கள் அல்ல, பொய்யான அற்புதமாக இன்றைக்கும் ஆண்டோடு நெருங்கிக்கூட இருக்கக்கூடிய தேவனோடு நெருங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த 12 சீசர்கள் அந்த மேலாளர்களை கூடியிருக்கும் போது 120 பயன்படுகிறார். அதே போல சீசர்கள் அதிகமாக பெருகி அந்தியாகவும் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைக்கும்போது 3000 பேர் 5000 பேர் ஆகும். அதுபோல அதிகமாக விருத்தி அடைந்த ஒரு காட்டம். இன்றைக்கு அந்த கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நாம் அதிகமாக சீசர்களை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது அந்த சத்தியத்தின்படி மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதற்கு வேண்டிய காரியங்களை நாம் பெரும்படியாக அந்த சமூகத்தை காத்திருந்து தெரிக்கும் போது என்ன விசுவாசிக்கிறோம், நான் செய்கிற காற்றை காணிக்குவோம், இதைவிட பெரிய செய்வான் சொல்லி எழுதப்பட்ட வார்த்தை மனுஷனால் கூட தேவனால் கூடுமன் சொல்லி சொன்ன வார்த்தையின்படி நம்மாலும் அவர் கூட செய்கிற தேவனாச்சார் இப்படிப்பட்ட கிருமைகளை தேவன் தாமே கண்டு ஆசிரியர். ஆமென்.